நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா டொரண்டோவில் இருக்க இந்த ஃபோர்ட் யார்க் அவருடைய சிலைக்கு பக்கத்தில் வந்திருக்கேன். இவருடைய கதை, பட் இவர் வந்து இந்த கனடா நாட்டுக்காக எந்த அளவுக்கு போராடினாரு அப்படிங்கிறத ஒரு நினைவுக்கு இதுவாக இதை வந்து வச்சுருக்காங்க. இதனுடைய வரலாறு நான் பின்னால் சொல்லி சொல்கிறேன். பாருங்கள், இருந்தாலும் இந்த சின்ன எப்படி இருக்கு என்னங்கிறத நான் வந்து உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இவர் வந்து ஃபோர்ட் யார்க். இது அந்த பக்கத்துலேருந்து இது வந்து ஒரு முக்கியமான ஒரு நினைவு சின்னம். அதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இதை வச்சிருக்காங்க. இதில் தெளிவாக போட்டிருக்காங்க பாருங்க. இதை வந்து 2008 நவம்பரில் தான் இது ஓப்பன் பண்ணுறாங்க. இதை வந்து டெப்டி மேயர் ஜோ பென்டாலோனோ அவர் தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. இதை வந்து யூஎஸ்கிட்டேருந்து இவர் ஃபோர்ட்டியாக்கு இல்லைனாக்கா இதை வந்து இந்த கனடா வந்து கண்டிப்பாக யூஎஸ்கிட்ட போயிருக்கும். அதை வந்து அவங்கள்ட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக இவர் முக்கியமான பங்கு வச்சுருக்கார். அவரை வந்து நினைவூற்றும் சின்னமாக இதை வந்து வச்சுருக்காங்க. இது எங்கே இருக்குனாக்கா ஹார்பர் பக்கத்தில் தான் இருக்குது. ஓகே, யாராவது நினைக்கணும் பார்க்க முடியும்னா வந்து பார்க்கலாம். ஓகே, நன்றி. அப்படியே சுற்றி இந்த பக்கமாக இதையும் பார்க்கலாம். இன்றைக்கி கனடியன் டே எந்த அளவுக்கு செலிப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்குறதுக்காக இங்கே வந்திருக்கேன். இது ஹார்பர் ஃப்ரண்ட் பக்கத்தில் இருக்குது. இந்த இது போகிறது ஒரு எல்ஆர்டி மாதிரி ட்ரெயின். இன்றைக்கி கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருக்குன்னு செக்யூரிட்டி போலீஸ் எல்லோரும் வந்து பாதுகாப்பாக இருக்கிறாங்க. ஒருத்தவங்க ராங்காக வந்திருக்காங்க. அதை வந்து எந்த அளவுக்கு கைட் பண்ணி அவரை மூவ் பண்ணியிருக்காங்க. அவர் மூவ் பண்ணிட்டாரு. ஓகே ஓகே, சரிங்க. இந்த ஏரியா பக்கத்தில் இதுதான் இருக்குது. இது இந்த கண்டிஷன் அழகாக உள்ளது. பார்த்து மகிழுங்கள். ஓகே, நன்றி. இப்படியே கொஞ்சம் அப்படியே நடந்து போகலாம். போய்ட்டுறேன். நான் அப்போக்கப்போ உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். ஓகே, பார்ப்போம்.
பாருங்க கனடா டே எப்படி கொண்டாடுறாங்கிறத கொஞ்சம் பாருங்கள். பட் நம்ம அந்த பக்கம் நியரஸ்ட்டாக போக முடியாதா என்னன்னு தெரியல. நம்ம போனாலும் உங்களுக்கு அந்த மியூசிக் போகிறதுனால அது வந்து யூடியூப் வந்து டக்குன்னு இது பண்ணிடுவாங்க. அதனால நான் அந்த பக்கம் கிட்ட போகலை. பட் கனடா டே செலிப்ரேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பட் நான் இருந்தாலும் மியூட் பண்ணிட்டு என்னால் போக முடிஞ்சால் நான் அந்த பக்கம் போயிட்டு சவுண்டை மியூட் பண்ணிட்டு எதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். பட்டு செலிப்ரேஷன் எப்படி பண்ணுறாங்கிறது கொஞ்சம் அப்படியே வாக் பண்ணிட்டு போவோம். இது ஹார்பர் ஃப்ரண்ட் அந்த இடத்துல இருக்கிறேன். எப்படி போவேன் இது ஆக்சுவலாக ஒரு 3-4 months முன்னால் நான் வந்து லைவில் போட்டிருக்கேன். பட் அதெல்லாம் யூடியூப் என்ன பண்ண பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஓகே அப்படியே கொஞ்சம் வாக் அப்படியே போவோம். அப்போக்கப்போ ஒரு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு அப்படியே பண்ணுறேன். ஓகே அண்ட் இந்த பக்கம் வரலாம். அங்கேக்கெங்கே மியூசிக்காக போடுறாங்க, அவ்வளோதான். அது பயங்கரமாக ஓடிட்டுருக்கு. அதனால் வரலாம். ஒன்றும் மேட்ச் சும்மா அப்படி பாவிக்கும் அது இது பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே பார்ப்போம். Soy honesto, con lujo de detalles, escucha mi versión. Pura crema y chocolate, juntarte y llevarte a otro mundo en tu mente y corazón. En medio de una aventura, caigamos de locuras. Voy a hacerte caricias, me quedas en el mercado. No es amor, no es amor. பார்த்தீங்கன்னாக்க ஃபுல்லாக இறாலு அதுமாரி இருக்குன்னு நினைக்கிறேன். இறாலு, சிக்கன், லாலிபப்பு இதுவாக போயிட்டுருக்கு. ஒரு லைட்டு கீழே வச்சுருக்காங்க, அதில் நடந்து போகிறோம். அவ்வளோ விஷயம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஏரி அதில் வந்து அடி ஜாலியாக உட்காந்துட்டு ஃப்ரீயாக நல்லா ஒரு காற்றுல சும்மா ஜம்முன்னு சூப்பராக இருக்கும். ஒரு ஃபேமிலியோடையோ இல்லைன்னா ஒரு கப்புள்ஸாக வந்தாங்கன்னா ஜாலியாக ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணலாம். பட் இந்த சம்மர் டயத்தில் சரி என்ஜாய்மெண்ட் இந்த ஏரியா. இப்போ பக்கத்துலேயே உங்களுக்கு அந்த இது உட்கார மாதிரிலாம் இடம் வச்சுக்கிட்டு பக்கத்துலேயே பாருங்க. அப்படியே பாருங்க, நைட்டு என்ன அட்டகாசமாக இருக்கு பாருங்க. லைட்டிங்கு, அந்த லைட்டிங்கில் அதில் கீழே தெரிகிறது அவ்வளோ அட்டகாசம். அது பாருங்கள், இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள், மேலே பாருங்கள், மேலே பாருங்கள். இது சிஎன் டவரு எவ்வளோ எக்ஸலண்ட்டாக அப்படி ஹோல் வியூ அப்படி எக்ஸலண்ட்டாக இருக்கு பாருங்க. இந்த இடத்துல தான் இப்போ நைட் ஷோ நைட்டு வந்து அந்த ஃபயர் ஷோன்னு சொல்லுவாங்க. அது இப்போ ஃபயர் ஒர்க்ஸ்னு சொல்லுவாங்க. அது இப்போ நடக்க போகுது.
நாளைக்கு பார்ப்போம், தொடருவோம். ஃப்ரீயாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு ஜாலியாக அப்படி அது ஒரு நல்லாயிருக்கும். அப்படி ஒரு ஜாலியாக ஃப்ரீயாக நடந்து அழகாக வரலாம். போவோம், அப்படியே ஒரு வாக் போயிட்டு அந்த பக்கம் என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆகிடலாம். இப்படியே நான் அந்த பக்கம் திருப்பி காட்டுறேன். இதில் லைட்டிங் அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. பேஸில் இது மாதிரி லைட்லாம் போட்டு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு கலரிங்காக பின்னால் தெரிகிறதுக்காக. இவரெல்லாம் யாருன்னு தெரியல, பட் இவர் ஏதாவது ஒரு நாட்டுக்காக போராடி ஏதாவது பண்ணியிருப்பார். அதனால இவர் வந்து இது நேம்லாம் இந்த இடத்துல போடல, அதுக்காக இதை வச்சுருப்பாங்க. உங்களுக்கு கொஞ்சம் அழகாக வச்சுட்டு அதை அப்படியே இது பண்ணிகிட்ருக்காங்க, மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. இதை கொஞ்சம் அப்படி கவனிங்க. நான் டேல வந்தால் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும், பட் இருந்தாலும் ஓகே, கொஞ்சம் கவனிங்க. இந்த அம்மா இருக்காங்க, இந்த அம்மா பாருங்கள், கன்சிவாக இருக்கிற மாதிரி ஒரு சிலை அப்படி வச்சுட்டு, இதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும், பட் இல்லாமல் இருக்காது, பட் நமக்கு தெரியலை. ஓகே, எனிவே இவரை பாருங்க, கை கும்புறாரு. இருங்க வரேன், ஏன்னா லைட் ஆன் பண்ண முடியுதான்னு நான் பார்க்குறேன். ஓகே, நான் இருங்க லைட் ஆன் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். வெற்றிகரமாக நம்ம லைட் ஆன் பண்ணியாச்சு. இவரை பாருங்க, ஏதோ கும்புற மாதிரி இருக்குது, பட் இதில் எதுவும் எழுதி இல்லை, அதனால் நமக்கு தெரியலை இவரை பற்றி. ஏதோ ஒரு இருக்கும், ஏதாவது ஒரு அர்த்தம் இல்லாமல் இது ஒரு சிலை இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. இந்த நாட்டுக்காக ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பார் கண்டிப்பாக, அதனால் இருக்கும். பட் எனிவே இவங்களெல்லாம் இந்த நாளில் நம்ம வந்து நினைவுபடுத்தணும். அதுக்காக நாம் இங்கே வந்து அதுக்காக நாம் வந்து இது பண்ணுறேன். பட் இன்னொன்று அந்த இதையும் நான் இது பண்ணுறேன். கையை காட்டிக்கிட்டு நிற்கிறாரு. இந்த பக்கம் அந்த அம்மா வந்து கொஞ்சம் கவனிங்க, கன்சிவாக இருக்க மாதிரி ஒரு வீடியோ, ஒரு சிலை இது கவனித்ததுக்கப்புறம் தான் அது தெரியுது. பட் பார்ப்போம், ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். ஓகே, யாராவது வீடியோ பார்க்க இதை ரீசன் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த பக்கம் ஒரு அம்மா வந்து கும்புற மாதிரி இருக்காங்க. ஒருத்தவங்களோட சிலை தான், பட் என்னன்னு தெரியல. நைட்டில் போட்டு போகுது சூப்பராக பக்காவாக போயிட்டுருக்கு. பட் போனதுக்கப்புறம் தான் நான் வந்தேன், அதனால் லேட் ஆகி போச்சு. ஓகே, இங்கே ஒரு போட்டு பக்கத்தில் நிற்கிது பாருங்க. போட்டு இது வந்து கொஞ்சம் நல்ல வசதியான வச்சுக்கோங்களேன், ப்ரைவேட்டு. அதில் வந்து பைசா கொஞ்சம் அதிகமாக கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். இல்லை இவங்க உள்ளார போய் வியூலாம் பார்ப்பாங்க, இவங்கெல்லாம் உள்ளார போய் பார்ப்பாங்க, வியூவில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே, வாழ்கிற வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறாங்க, அவ்வளோதான். சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க, அவ்வளோதான். கனடா டே செலிப்ரேஷன். இது கனடா டேனா என்ன, அது எதுக்காக செலிப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன்.
அப்படியே வியூவையும் பார்த்தீங்க, அப்படியே நான் ஷேரும் பண்ணுறேன். அதாவது 1867 ஆண்டு தான் வந்து கனடா வந்து பல மகானாலாம் ஒன்று சேர்ந்து இது பண்ணாங்க. அது பல மகானாலாம் ஒன்று சேர்ந்து ஒரு கனடா அப்படிங்கிறத இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் கனடா டே அப்படிங்கிற செலிப்ரேஷன் வந்து கொண்டாடுவாங்க. அது எப்படி கொண்டாடுவாங்கனாக்கா கொடியேற்றி அது பண்ணி அதுமாதிரி கொண்டாடுவாங்க. ஒரு அணிவகுப்பு அதுமாதிரி கொண்டாடுவாங்க. நைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இதுமாதிரி ஃபயர் ஷோ அதுமாதிரி பண்ணி கொண்டாடுவாங்க. அதுதான். பட் இது வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். பட் நான் எதுவும் தவறாக சொல்லியிருந்தால் இது பண்ணிங்க. எப்போதும் வருஷம் ஜூலை 1 கொண்டாடுவாங்க. 1867 பல மாகாணங்கள்லாம் ஒன்று சேர்ந்து பல மாகாணங்களும் ஒன்று சேர்த்து ஒரு கனடான்னு ஒரு நாடு வந்து இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த செலிப்ரேஷனுங்கிறது கொண்டாடுறாங்க. பட் இந்த போராட்டம் அதெல்லாம் உங்களுக்கு அந்த இதெல்லாம் ஒன்றும் முன்னாலே சொல்லியிருக்காங்க. பட் இதை பற்றி எனக்கு இன்னும் கொஞ்சம் இப்போ தான் உள்ளே வந்துருக்கேன். பட் போக உங்களுக்கு எனக்கு என்னென்ன தெரியுதோ நான் அதை என்னால் முடிஞ்சவனும் நான் ஷேர் பண்ணிட்டு வரேன். ஓகே, நன்றி, அவ்வளோதான். பட் நான் இன்னும் ஒரு 1 hour இல்லை 1.5 மணி நேரத்தில் ஷோ நடக்கும். பட் அது வரையும் நான் என்னால் என்னென்ன பார்க்குறோமோ நைட்டில் நான் உங்களுக்கு அப்படியே வந்து எடுத்து இது பண்ணுறேன். இது இந்த இடத்த வந்து பகலில் பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். பட் இது பகலில் நான் ஏற்கனவே போட்டதுனால யூடியூப் என்ன பண்ணுவானாக்கா ரிப்பீட்டபிள் அப்படின்னு சொல்லி பண்ணுவான். பட் பார்ப்போம், நானும் ஒரு நாள் இதுமாரி பண்ண பார்க்குறேன். லைவில் போட்டிருக்கேன் நான் இது ஃபுல்லாகவே. அதான் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. பட் லைட்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும். பட் போடல. அப்படியே எல்லோரும் இதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு எல்லோரும் உட்காந்துருக்காங்க. பிரம்மாண்டமாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. பட் பகலில் வந்தால் இது நல்லா அழகாக இருக்கும். பார்க்கலாம். எல்லோரும் ஒரு பிடிச்சிருந்தா கமெண்ட் போடுங்க, பகலில் ஒரு வியூ போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நான் கட்டாயம் பகலில் வருவேன். பட் நைட்லேயே எப்படி இருக்குங்கிறதா ஒரு பார்வை. அவ்வளோதான். கீழே அதுக்கு கீழே ஒரு சின்ன போட்டுலாம் எல்லாரும் அந்த ஃபயர் ஷோவுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட் கனடா டே செலிப்ரேஷன் கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த லெவலில் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத ஒரு கன்ஃபார்ம். இது அப்படியே இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் உள்ளே போனால் இன்னும் நல்லா வியூ கிடைக்கும் நினைக்கிறேன். பின்னால் போகும் 11 மணிக்கு போகும். கனடா டே செலிப்ரேஷனுக்காக எல்லாம் அது ரெடி ஆகிட்டு இருக்காங்க. மியூசிக்லாம் போட்டு கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்க. இது சிஎன் டவரு. ஆக்சுவலாக முன்னால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிஎன் டவர் பக்கத்தில் தான் வந்து இந்த மாதிரி ஃபயர் ஒர்க்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் வந்து இங்கே போட்டிங்கனாக்கா சிட்டிக்கு பக்கத்தில் போட்டாக்கா பொல்யூஷன் கண்ட்ரோலில் வந்து கொஞ்சம் மக்களுக்கெல்லாம் பாதிக்குங்கிறத கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அதை வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பீச்சுக்கு பக்கத்தில் பீச்சில் ஒரு ஓரமாக பண்ணுறது பண்ணாக்கா உங்களுக்கு பொல்யூஷன் வந்து இதாகும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் அதுமாரி பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம். எந்த அளவுக்கு இவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கும் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்கிறத நம்ம வந்து முக்கியமாக கவனிக்கணும். பார்ப்போம், இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்குது, அரை மணி நேரம் பார்ப்போம். பட் அதுக்காக மக்கள்லாம் எந்த அளவுக்கு ஒரு கொண்டாட்டத்தில் சைக்கிளிங் அதெல்லாம் நடந்துட்டு ஒரு ஃபேமிலியோட ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, பார்ப்போம். நைஸ் லொக்கேஷன் அண்ட் சிஎன் டவர். சிஎன் டவர் நைஸ் லொக்கேஷன் பாருங்கள். பட் கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த ராஜர்ஸ் சென்டர்னு இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக ராஜர்ஸ் ஸ்டேடியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரில, ராஜர்ஸ் சென்டர்னு போட்டிருக்கு,
தெரியல என்னன்ட்டு பார்ப்போம். பட் நம்ம அந்த கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். இந்த வந்து HTO பார்க்குன்னு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து லொக்கேஷன் நீட்டாக கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எந்த லெவலில் இருக்குது என்னங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்குது, பார்ப்போம் என்ன நடக்குது. பாருங்க CN டவர். இந்த அளவுக்கு ஒரு கொண்டாட்டமாக கனடியன் டே செலிப்ரேஷனுக்காக எல்லோரும் வந்திருக்காங்க அப்படின்றத பாருங்கள். வியூ பாயிண்ட் தான் இது வந்து HTO பார்க்குன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் வியூ பாயிண்ட். எந்த அளவுக்கு ஒரு கொண்டாட்டம்லாம் வந்திருக்காங்க அப்படின்றத ஒரு ஜஸ்ட் ஒரு லுக். நைஸ் வியூ. ஓகே, பார்க்கலாம். ஆனால் கனடா டே செலிப்ரேஷனுக்காக எந்த அளவுக்கு கூட்டங்கள்லாம் வந்து கொண்டு இருக்கின்றன பாருங்கள். CN டவர் பக்கத்தில், CN டவருக்கு ஆப்போசிட்டில் ஹார்பர் ஃப்ரண்ட். நான் இங்கே தான் உட்கார போகிறேன். பார்ப்போம். ஒரு அரை மணி நேரத்தில் ஆரம்பிக்க போகுது. இங்கே பாருங்க, நைட்டில் வந்து உள்ளார போய் கொண்டாட போகிறாங்க. போட்டில் போகிறாங்க. இந்த போட்டு இங்கே வந்து போட்டில் உள்ளே போய் கொண்டாட போகிறாங்க, பார்க்க போகிறாங்க. எல்லாம் விஷயம் ரெடி பண்ணிருக்காங்க. அது ஒரு ஃபன்னியாக சின்ன போட்டாக இருக்குது, ஃபன்னியாக நல்லா இருக்குது. ஓகே, பார்க்கலாம். இன்னும் ஒரு ½ அன் ஹவரில் ஆரம்பிக்க போகுது. போய் பார்ப்போம். கொஞ்சம் வியூ கரெக்டாக கிடைக்காது. இருட்டாக இருக்கிறதுனால வியூ கரெக்டாக கிடைக்காது. இதை போகுது. மூவ் ஆகுது. உள்ளார போய் வியூ பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் போயிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவாங்களான்னு கேட்கலாம். நைட்டு ஒரு ரைடாக போயிட்டு இருக்காங்க. அழகாக இருக்கு. நைட்டில் அது ஒரு ரைட், ஒரு 1 ஹவர் நல்லா போனது வந்து திருப்பி வந்துட்டு இருக்கு. அந்த போனது திருப்பி வந்துட்டு இருக்கு. அது 10 நிமிஷம் திருப்பி 10 நிமிஷத்தில் ஓப்பன் ஆகும் போது எல்லாம் பார்க்குறதுக்கு ஆர்வமாக உட்காந்துருக்காங்க. பாருங்க, போட்டு பக்கத்தில் தான் உட்காந்துருக்கேன். பட் அநேகமாக வியூ இங்கே தான் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், எங்கே வருதுன்னு தெரியல கரெக்டாக. பார்க்கலாம். CN டவர் அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் ஆக்சுவலாக இப்போ ஃபயர் ஷோ வியூ நடக்க போகுது. இன்னும் 2 நிமிடங்களே உள்ளன. அநேகமாக இந்த இடத்துல தான் நடக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எனிவே இன்னும் 2 நிமிடங்கள் தான். பார்க்கலாம். ஓகே, கனடா டே செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே தான் ஃபயர் ஷோ இப்போ நடந்துட்டு இருக்கு. ஃபயர் ஒர்க்ஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல தான் நடக்குது. வா, பாருங்கள், எல்லோரும் பாருங்கள், வேடிக்கை பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா
Whoa! Happy Canada! எல்லாம் முடிஞ்சு எல்லாம் ரிட்டர்ன் ஆகி வந்துட்டு இருக்காங்க. ரிட்டர்ன் ஆகி போயிட்டு இருக்காங்க. கூட்டங்கள்லாம் பார்த்து ஏதோ ட்ரெயின் ரிக்ஷாலாம் வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல, ரிக்ஷாலாம் வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. கூட்டத்தை என்ன கூட்டம் சரியான எவ்வளோ அழகாக விளம்பரம் பண்ணியிருக்காங்க. சும்மா எதுவும் எடுத்தாங்க.